நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒன்று, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கீரை சொல்லுவாங்க. இதை இந்த பார்த்தீங்கன்னா இந்த கீரையோட தன்மை பார்த்தீங்கன்னா, இந்த கொடி நாணல்கள் வந்து எப்படின்னா அகண்ட நிலையில் படர்ந்து ஆகாயத்தை நோக்கி நீர் வளம் கொண்ட இடத்துல தான் இது இருக்கும். அப்படி நீர் வளம் கொண்ட இடம் சொல்லுங்கன்னா நீர் தேக்க நிலையான குளம், குட்டை, ஆறு, இந்த மாதிரி ஏரி கால்வாய்கள், அது மாதிரி அரசு தரிசு நிலம் இருக்கும். அந்த இடத்துல இருக்க குட்டைங்க, இந்த கோவில் நிலங்கள் இருக்கும். அந்த மாதிரி இடத்துங்கள் எல்லாம் வந்து பறந்து இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து அகன்று பறந்த நிலையில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது அழிக்க முடியாத ஒரு கீரை வகையை சார்ந்தது தான். இதை பற்றி நான் சொல்கிறேன் முழுமையாக. இந்த வீடியோவை தள்ளிடாமல் முழுசாக பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. மேக்சிமம் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக தான் சொல்கிறேன். அதுதான் பெண்களுக்கே வந்து மங்கையர் குல மாணிக்கம்னே சொல்லுவாங்க. பெண்களிலேயே இந்த அகண்டமே இல்லைன்றது தான் என்னோட இது. அதனால் பெண்களோட சக்தி வந்து அதுதான், பெண்களோட குணமும் சக்தியானது சொல்கிறது. இந்த பிரபஞ்சம்ன்றது என்னென்னா ஆகாயம் சொல்கிறது, சக்தி என்பவள் பூமி என்பது சொல்கிறது. அதுதான் அந்த பெண்ணுக்கு உண்டான மகிமை. இந்த பெண்கள் பிறக்கும் போதே சரி, பெற்றெடுக்கக்கூடிய தாயாக இருக்கட்டும், பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், அந்த பெண்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே இப்படிலாம் ஒரு காலத்தோட கோலத்தை அனுபவிச்சே ஆகணுன்ற விதி. அதாவது அது ஒரு மாத விளக்கு. பருவமடைந்த மங்கைகளுக்கு ஏற்படுற மாத விளக்கை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாத விளக்கு பிரச்சனையானது வந்து சரியான முறையில் வந்துட்டு இருந்தால் அந்த பெண்கள் வந்து ஆரோக்கியமான முழு ஆரோக்கியத்தோடு வாழலாம். எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி அந்த பருவம் அடைந்ததுலேருந்து குழந்தை பிறந்து கடைசி அந்த பருவம் முடியும் வரை காலம் முடிகிற வரையும் ஒவ்வொரு பிரச்சனை தான். வயிற்று வலி பிரச்சனை காரணமே முழுக்க முழுக்க முதல்ல ஒரு பெண்ணுக்கு உருவாகிறது வயிற்று வலி பிரச்சனை. அது கர்ப்பப்பை தான் முக்கியம். இந்த கர்ப்பப்பை சுத்திகரிக்கப்படலை, சரியான முறையில் உணவுகள் எடுத்துக்கிறது இல்லை, ஃபாஸ்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது, வேகமாக ஹோட்டலில் சாப்பிட்றது, இந்த மாதிரி இதனால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறோம் நம்ம. அதனால் வந்து அவசரத்துக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். அதே நித்தியம் அதே வாழ்க்கையாக நம்ம சாப்பிட்டுங்கிறதுனாலேயே சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கீரைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கீரைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னாலே, கலர்களுக்கு சிவப்புக்கு சிவப்பு கலர் சொல்லலாம், கருப்புக்கு கருப்பு கலர் சொல்லலாம், மஞ்சளுக்கு மஞ்சள் கலர் சொல்லலாம். ஆனால் வெள்ளைக்கு எந்த கலரையும் சொல்ல முடியாது. அதுதான் வெள்ளைக்கீரைக்கு பேர் வந்தது. வெள்ளைக்கு நிறமே இல்லாதது ஒன்று. தங்கம் போல, பொன் போல அற்புதமான விலை மதிப்பில்லா ஒரு நிறம் சொன்னால் அது வந்து வெள்ளை தான். அதனால தான் இந்த கீரைக்கு வெள்ளைக்கீரைன்னு வந்து. பெண்களோட கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டியே இருந்தாலும் அந்த நீர்க்கட்டியை உடைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் அந்த வெள்ளைக்கீரைக்கு உண்டான மகத்துவம் ஒன்று. ரெண்டாவது, பெண்களுக்கு வந்து வெக்கை சூடுன்னு சொல்லுவாங்க. வெள்ளைப்படுதல், வெள்ளைச்சூடு, வெக்கைச்சூடு அப்படின்னு சொல்லுவாங்க சில மொழிகளில், சில பாஷையில். அப்படி இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு வெள்ளைப்படுதலும் ஒரு பிரச்சனை தான். நித்தியம் அடி வயிறு வலிச்சு இந்த வெள்ளைப்படுதல், அந்த உபாதைகளை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கீரையை வந்து டெய்லியுமே கடைஞ்சி சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் சரி, இதை வந்து இந்த தண்டோடு வெட்டி நொறுங்க அரிஞ்சு வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணி, சும்மா கோஸ் பொரிக்கிற மாதிரி, அரை வேக்காட்டில் பொரிக்கிற மாதிரி இல்லை, நல்லாவே வேக வைங்க, மூடி போட்டு பொரித்து டெய்லி ஒரு கப் அளவுக்கு நித்தியமே ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த கீரையை அந்த முதல்ல உடம்புல இருக்க சூட்டெல்லாம் குறைச்சி அந்த வெக்கை சூடான வெள்ளைப்படுதலை வந்து உடனடியாக நிறுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதுக்காக நம்ம போய் மாத்திரையை போட்டுக்கினேன், ஒரு நாள் 2 நாள் நம்ம மாத்திரையை போட்டுக்கினேன், அது காலத்தோட கோலம் நித்தியம் அந்த பிரச்சனை வந்துன்னு தான் இருக்கும். மாத்திரை போகிறது அன்றைக்கி வந்து சொல்யூஷனாக இருக்கலாம், அது நிரந்தர தீர்வு காண முடியாது. இது வந்து நான் சொல்கிறது இந்த மூலிகையே கிடையாது. இது கீரை வகையை சார்ந்தது தான். கீரை ஏடாது, மூலிகை என்பது ஒரு கீரை வகையை சார்ந்தது தான் எல்லாமே. அதுதான் மருத்துவமாக மாறுது. உணவே மருந்தே உணவுன்னு சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரைகளை தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த உணவை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா, இந்த கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனையை தீர்க்கலாம், வெள்ளைப்படுறதை தீர்க்கலாம். ரெண்டாவது, இன்னொன்று, நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம உருவம் எப்படி தெரியுமோ அதுதான் உண்மையானதுன்னு நம்ம நம்பணும். முதல்ல அந்த உண்மைக்கு மேலே தான் சாயம் பூசணும் எல்லாருமே. தலை வாடுறது, பவுடர் அடிக்கிறது, பொட்டு வைக்கிறது, லிப்ஸ்டிக் பூசுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம அது உண்மைக்கு புறம்பான ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு வரோம். இது வந்து ஏன் வெள்ளை சொன்னோன்னா, அந்த நம்ம டெய்லி சாப்பிடும் போது நம்மளோட உடலையே பொன்னிறமாக, பெண்களோட உடலை சொல்கிறேன், பெண்
பெண்களோட உடலையே வந்து பொன்னிறமாக மாற்றக்கூடியது. ரெண்டாவது முகப்பரு, அதெல்லாம் மேக்ஸிமம் முகத்தில் வர முகப்பருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட நேரடியாக முகத்து மூலயமா வராது. அந்த முகப்பருலாம் அடி வயிற்றில் பிரச்சனை இருக்கும்போது தான், அந்த கர்ப்பப்பையில் இருக்கும்போது ஏன் வயசுக்கு வராத குழந்தைங்களுக்கு ஏன் அந்த முகப்பரு வரமாட்டேங்குது? நல்லா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். மென்சஸ் ஆனாதான் அந்த பெண்களுக்கு மென்சஸ் ஆன உடனே கூட வராது. அது கொஞ்ச நாள் கழிச்சு மென்சஸ் ஆகி ஒரு மாதம் 2 மாதம் மாதவிட போய் 3வது மாதம் 4வது மாதம் தான் அந்த முகப்பருலாம் வரைக்கிடும். சில பேர் சொல்லுவான் ஆசைப்பட்டான் அதனால தான் முகப்பரு. அப்படிலாம் கிடையாது. முகப்பருவானது ஏன் வெளிப்படுதுன்னு சொன்னால் அந்த கொழுப்புத்தன்மையானது வயிற்றில் கர்ப்பப்பையை சுத்திகரிப்பு பண்ணலைன்னு அர்த்தம். கர்ப்பப்பையை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு தாய்மார்கள் அதுதான் அந்த பெண்கள் வந்து அந்த மென்சஸ் ஆன டைமில் அதனால தான் வந்து உளுத்தம்பருப்பை வறுத்து அதை வந்து தேங்காய் பூ கூட போட்டு பொடி பண்ணி கொழுக்கட்டை மாதிரி அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னாலே பலம் அடையும், வயிற்றை சுத்திகரிப்பு அந்த கருப்பு உளுந்து. அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டையை கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம பண்ணணும். அதை பண்ணாதனால அந்த பிரச்சனை வருது. சரி, அது இன்னொரு காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கீரை அழிஞ்சிட்ட காரணம் என்னன்னு சொன்னால் நீர்த்தேக்க நிலையம் அந்த ஏரி. இந்த வெள்ளைக்கீரைகள் வந்து அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அதனால தான் இந்த விவசாயங்கள்லாம் அழிஞ்சு போய் கட்டிடங்களாக மாறிப்போச்சு. எல்லாம் விவசாயங்கள் அழிஞ்சு கட்டிடங்களாக மாறிடும்னு நினச்சி தான் அன்றைக்கி ராஜாக்களே என்ன பண்ணானுங்க, சில கோவில்கள் கட்டி கோவில்களுக்காக சில நிலங்களை ஒதுக்கப்பட்டு அந்த நிலத்தெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அதுக்கு நீர்த்தேக்க நிலை வச்சு வடிகால் அமைச்சு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட இந்த கீரை வகைகளாக வளர்த்து பயிர் பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கே ராஜாக்கள் அதுக்காக தான் விவசாய நிலங்களையே ஒதுக்கினான். ஆனால் அந்த நிலங்களையும் ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு, கோவில் நிலத்தையும் அழிச்சாச்சு, கோவில் நிலம் நீர்த்தேக்கையும் ஆக்கிரமிப்பு பெரிய பெரிய கட்டடங்கள் ஆயாச்சு, ஏரி கால்வாய்களே பெரிய பெரிய பில்டருங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சரியான முறையில் பணி செஞ்சு அதை வந்து தடுத்து நிறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. மேலும் மேலும் பணபலமும் ஆதிக்க பலத்தாலும் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டாச்சு. அதனால தான் வந்து இந்த கீரை வகையை சார்ந்து இப்போ கிடைக்கிறதுக்கு கஷ்டம்தான். இது எங்கன்னா பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆயாங்க வச்சுருப்பாங்க, ஆயாமார்கள், வயசான ஆயாமார்கள். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருந்தாலும் சாயக்காடையில் தானே விளையுது, மனித உடலே கழிவு தானே, அதனால் பரவாயில்ல. அது என்ன விலை கேட்டாலும் சரி, 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா கேட்டாலும் சரி, இது அற்புதமான ஒரு மூலிகை தன்மை வாய்ந்தது. காசு கொடுத்து அந்த பாட்டிமார்களுக்கு வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வியாதி இல்லாமல் வாழ்வோம், அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கீரை வகை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க, நித்தியம். அதனால் இந்த ஆயாங்கிட்டது வாங்கி சாப்பிடுங்க. இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்கள். சாக்காடையில் தான் வளையுதுன்னு சொல்லிட்டு அருவருப்பாக பார்த்து இதை ஒதுக்கி விட்டுறாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிண்டம் சொல்கிற சதை, பிண்டமாகிய சதை, இதில் வாழற மூச்சோ அண்டம் சொல்கிறது. இந்த பிண்டத்தை அண்டமாகிய சிவமே ஆட்கொள்றான்னு அர்த்தம். இந்த பிண்டமானதை அண்டமாகிய சிவமே ஆட்கொள்றான்னு அர்த்தம். அதனால் இந்த பிண்டமும் ஒரு நாள் என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால் இந்த அற்புதமான ஒரு மூலிகையும் அந்த மாதிரி அண்டம் மாதிரி அந்த அண்டமாகிய சிவமே ஆட்கொண்டார்னு அர்த்தம். அதனால்தான் சிவனை பொன்னார் மேனியனே ஏன் சொல்கிறேன்னா அவர் உடம்பை யார் எப்படி பார்த்தோம் தெரியாது. இந்த மூலிகைக்கு அதுக்கு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. தயவு செய்து இது எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம உடலை வதச்சிக்காமல் பாதுகாத்து வச்சுங்க. இந்த உடலை பாதுகாக்கிறது தான் இந்த அண்டமும் மூச்சு காற்று. நம்ம உடலை எதெல்லாம் உண்டு பகிர்ந்து பாதுகாக்கணுன்றத எல்லாரும் பாதுகாத்து உண்மையான பொருளை வாங்கி சாப்பிடுங்க. நன்றி. சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். மீண்டும்